நாங்கள் வந்த நோக்கம் என்னுடைய புது கவிதை ஒன்றை தங்களிடம் பாடி காட்டி பரிசில் பெற வந்திருக்கிறேன். வெல்கம் டு த்ரீ ஜங்ஷன் குக்கிங். வாங்க இன்னைக்கு ஒரு கிராமத்து ஸ்டைலில் ஒரு மீன் குழம்பு வைக்கலாம். தேவையான பொருட்கள் கொஞ்சம் வாங்கிட்டு போகலாம். மீன் கொஞ்சம் வாங்கியிருக்கேன், நகர மீன். ஒரு கிராமத்து ஸ்டைலில் ஒரு நகர மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு நல்லா மீனை நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிக்குவோம் ஃபஸ்ட்டு. சில ஊர்களில் செந்நகரன்னு கூட சொல்லுவாங்க. இது கிராமத்தில் பார்த்தீங்கன்னா கல்லை வச்சு சாம்பலை போட்டு நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துருவாங்க. நமக்கு அந்த மாதிரிக்கு வாய்ப்பு இல்லை. வாங்க இப்போ க்ளீன் பண்ணி மஞ்சளும் உப்பும் தடவி வச்சுருவோம். ஒரு லெமன் சைஸுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். அதை தண்ணியில் கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துருவோம். 3 வெங்காயம், 2 தக்காளி, 20 பல் பூண்டு, 4 பச்சை மிளகா கீராமல் வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் வச்சுருக்கேன். தக்காளியை ஒரு பவுலில் போட்டு நல்லா புளி கரைக்கிற மாதிரி கரைச்சி எடுத்துக்குவோம். அது கூட பூண்டையும் நறுக்கி வச்ச வெங்காயம் கொஞ்சமும் எடுத்து நல்லா நச்சு வச்சுக்குவோம். கரைச்சி வச்ச புளி தண்ணியில் 1.5 ஸ்பூனு மிளகாய்த்தூள், 3 ஸ்பூனு மல்லித்தூள், ஒரு 1/2 ஸ்பூனு மஞ்சத்தூள் கலந்து கலக்கி வச்சுருவோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான ஜாமான் எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ ஆயிலு அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். கடுகு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் ஜீரகம் சேர்த்து அது கூட ஆனியனையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கி கலர் மாற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வதங்கி வந்ததுக்கப்புறம் இடித்து வச்ச பூண்டு வெங்காயத்தை சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது கூட கருவேப்பிலை, குழம்புக்கு தேவையான உப்பு, தக்காளி, கரைச்சி வச்ச தக்காளி சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் வதங்கட்டும். நல்லா வதங்கி ஆயில் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பச்சை மிளகாவை சேர்த்துக்குவோம். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவோம். இப்போ நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். தம்பி டீ இன்னும் வரல. நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம மீனை சேர்த்துக்கலாம். பாக்குற இல்ல 10 உசுர உருதெரியாம மீனை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 7 அல்லது 8 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதித்ததுக்கப்புறம் கருவேப்பிலையை கொஞ்சம் மேலாப்பில் தூவி மூடி போட்டு இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஹீட்லேயே மீன் நல்லா வெந்த உப்பு புளி காரமெல்லாம் இறங்கி கிராமத்து சுவையில் நகர மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நண்பர்களே. வணக்கம்.